திரும்பி வரும்போதுதான் மல்லி ஆட்டோல போறத பார்த்தேன். சரி சொல்லுங்க. ஒரு சின்ன கிராஸ் கொஸ்டினுக்கே இப்படி வெறுத்துருச்சு. எப்போனாலும் போன் பண்ணுவான்னு நினைச்சுதான் கத்தி எடுத்து நான் மறைச்சு வச்சிருந்தேன். அவளை எரிச்சிட்டா என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க பாடி லாங்குவேஜ் வச்சு அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதான் கத்தி எடுத்து அவளை சதக்கு குத்தி. இவன் கொலை பண்ணிருந்தா தானே பதட்டமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கும். ரொம்ப கிளவரா பதில் சொல்ற மாதிரி சாமர்த்தியம் தான் எனக்கு தெரியுது. எனக்கும் பதட்டம்லாம் இருக்கு மேடம். அது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. அதான் உங்க பிரச்சனையே மேடம். உண்மையான குற்றவாளியே நான். அன்னைக்கு நீ சொன்னப்ப வீட்டுக்கு பைக்ல வந்துட்டு இருந்தேன். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவரு, அவரை இப்படி அசால்ட்டா கை நீட்டுறீங்க. உங்க ரைட்ஸ பத்தி இங்க யாரும் பேசல மேடம். நீயும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும். உன் புருஷனுக்கும் ஒண்ணும் ஆக கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டா சில விஷயங்களை நம்ம கடந்துதான் ஆகும். ஜெய் சொல்றதுல பொய் இருக்கும்னு கெஸ் பண்ண முடியும். அதை பண்ணாமலே இருந்தோம்னா எப்படி போலீஸ் அந்த டைரக்ஷன்ல தேட ஆரம்பிப்பா. மறுபடியும் நாம அவங்க முன்னாடி போய் நின்னா டென்ஷன் தான் ஆவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அவரை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணும். இல்லன்னு நீங்க அவர் பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னீங்க. அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத போலீஸ் விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். போலீஸ் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை எழுதிடலாம்.